குருஜி பாமரன் சேஷாதிரி அவர்களின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீகுரு. நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டுமா? நிலையான செல்வம் வேண்டுமா? பஞ்சமே இல்லாத பணவளம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்க போகும் அந்த ஒரு அதிசய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5, 2026 சென்னை மயிலாப்பூரில் நடக்க உள்ளது. ரெஜிஸ்டர் செய்ய உடனே வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. புதிதாக இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். நான் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல் சங்கர். கிட்டத்தட்ட 20,000 குழந்தைகளுக்கு மேல் பேர் அமைத்துள்ளோம். ஏராளமான காணொளிகளை இதற்கு முன்பு வலைத்தளங்களில் கொடுத்துள்ளோம். ஏற்கனவே எங்களை பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கண்டிப்பாக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். சுவாரஸ்யமான ஜூலை மாதம் ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இப்பொழுது பிரித்து மேய்வதற்கு தயாராக இருக்கிறோம். தனுராசிக்கு உண்டான பலன்களை சொல்வதற்கு தான் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா ராசி அதிபதி 8ஆம் இடத்தில் உச்சம். சார் 8ஆம் இடம் மறைவு ஸ்தானே தான் சார், 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தானே சார், அது உச்சம் அடையுமா அப்படின்னா, உச்ச கிரகத்துக்கு பொதுவாக மறைவு அப்படிங்கிறது கிடையாது. இது மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால என்னன்னா, எங்கெல்லாம் எந்தெந்த விஷயமெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த விஷயங்கள் மறைந்திருக்கிறது அப்படிங்கிறத பொதுவாகவே தனுர் ராசிக்காரர்கள் துல்லியமாக கண்டுபிடித்து விடுவார்கள். சரி, இதனால் வரைக்கும் ராசிக்கு குரு பார்வை இருந்துச்சு, இப்போ குரு பார்வை மறுக்கப்படுகிறதே, இதனால் ப்ளஸ் குறையுமா அப்படின்னு யோசிக்க வேணாம். நமக்கு இந்த நாள் வரை குரு பார்வை இருந்தாலும் நமக்கு நிறைய பிரச்சனைகளை இது நாள் வரை கொடுத்து கொண்டிருந்தது. 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருந்த அந்த சாட்டன் இப்போ நம்மளுக்கு இந்த 4ஆம் இடத்தில் இருந்த சாட்டனுக்கு பெயர் அர்த்தாஷ்டம சனி. இந்த சாட்டனை இப்பொழுது குரு சுருட்டி விட்டார். அப்போ இந்த சாட்டன் ஒரு கட்டுக்குள் வருகிறது. இப்போ இதனால நமக்கு ஒரு ப்ளஸ் இல்லை அப்படின்னாலும் மைனஸ் இல்லை. ஆனால் இந்த மைனஸ் இல்லைங்கிறது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அப்போ நமக்கு நெகட்டிவ் குறைகிறது. இந்த பக்கம் ப்ளஸ் பாயிண்ட்னு எடுத்தோம்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு வீரனாக நின்று நாம் செயல்படுவோம். அதில் வரக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் தகர்த்தெறிவோம். ஒரு பெரிய பலம், ஒரு பாகுபலி போல் செயல்படக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அது 6-8 தொடர்பு, அது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதை தவிர தனுராசினாவே ராசியில் சந்திரன், 7ஆம் இடத்தில் புதன், குரு, சுக்கிரன், இதற்கு பெயர் சந்திர அதியோகம். சந்திரனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அதி உன்னதமான யோகம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. 7ஆம் இடத்தில் புத்திசாலித்தனத்தை, புத்தி கூர்மையை குறிகாட்டக்கூடிய புதன், மிஸ்டர் பிரெயின் அப்படின்னு சொல்லிக்கலாம். கன்ஃபார்ம் அவர் 7ஆம் இடத்தில் ஆட்சி. அதற்கு பெயர் பஞ்சமகா புருஷ யோகத்தில் பத்தர யோகம். அந்த புதன் வெளியில போகிறார். அப்புறம் அவருக்கே தோணுது, ஓ தனுர் ராசிக்கு நம்ம அள்ளி கொடுத்தது பத்தலையோ அப்படின்னு திரும்பவும் மிதுனத்துக்கு சமசப்தமமாக தனுர் ராசியை பார்த்து நமக்கு பிரமாதமான புத்திசாலித்தனத்தையும் புத்தி கூர்மையையும் சமயோஜிதத்தையும் தூக்கி கொடுக்கிறார். இதை வைத்து கண்ணில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய வித்தையை நாம் கைவசத்தில் எடுத்து கொள்ளலாம். புது கான்செப்ட், புது ஃபார்முலா, புது ஐடியா, புது ப்ராடக்டு, புது சொல்யூஷன், ட்ரபுள் ஷூட்டிங், ரெமெடி எல்லா இடத்துலையே இவர் சரியான ஜெகஜால பிரதாப நாட்டிருக்குன்னு சொல்வதை போல் அப்படியே வெளுத்து வாங்கி விடலாம். நிறைய வாய்ப்புகள், இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன், இதெல்லாம் நம்ம தேடி போக வேண்டியதில்லை பிரதர், அதுவே நம்மை தேடி வரும். ஏன்னா அந்த அளவுக்கு வித்தைகளை எடுத்து வெளியே காண்பித்து பலரை மிரட்டக்கூடிய வாய்ப்பும் அந்த புத்திசாலித்தனத்தையும் புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த பக்கம் பாகியத்தில் சுக்கிரன், புதன் ராகுவுக்கு திரிகோணத்தில், ராகுவுக்கு சப்தமத்தில் சுக்கிரன், 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் முதல்
உயர்தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ராகு அப்படிங்கிறது கட்டளை. இதற்கு ஒரு ஒளி கிரகம், ஒரு இனிப்பு கிரகம், ஒரு சுப கிரகத்தின் பார்வை. அப்போ நம்மளுடைய முயற்சிகளில், நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுகளில் பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி இதெல்லாம் பிரமாதமாக இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. சாட்டர்ன் சுருண்டு போய் விட்டார். ராகு கேது அச்சுக்குள் எல்லா கிரகமும் அடங்கி விடுகிறது. கேது சுக்கிரனுடன் சேருகிறது. ராகுவிற்கு சுக்கிரனின் பார்வை, செவ்வாய் 6ஆம் இடத்தில். எப்படி பார்த்தாலுமே இதெல்லாமே நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். தக தக தகவென்று அந்த மெர்க்குரி பல்பு போல் நாம் மின்னிக்கொண்டே இருப்போம். மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதையும் இப்பொழுது பார்த்து விடுவோம். ராசிக்கு செவ்வாயுடைய பார்வை, சனியுடன் பார்வை. இந்த மைக்ரேன், ஒத்த தலைவலி, இரட்டை தலைவலி எல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் உஷாராக பார்த்து கொள்ளணும். ரொம்பவும் கொஞ்சம் நாமே நம்மை ஹைப்பர் செய்து கொள்ளக்கூடாது. இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இது காலகட்டங்களில் கொஞ்சம் இன்னும் ஒரு ட்ராக் புத்திசாலித்தனமாக பேசுவார். என்ன பண்ணலாம், அவர் பேசக்கூடிய புத்திசாலித்தனத்தை நாம் ரசித்து கொள்வது நல்லது. இதை தவிர நமக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை தூண்டுவார். 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் ஆட்சி, சுக்கிரனை 11க்குரியவர், 12ஆம் அதிபதி சொந்த வீட்டை பார்ப்பது. இந்த 3, 7, 11, 12, 12 சயன சுகம். அப்போ காமத்திரிகோணத்தில் வரக்கூடிய கிரகங்கள் எல்லாம் நம்மை தூண்டிவிடும். நாம் 8ஆம் இடத்தில் போய் அமருகிறோம். அப்போ என்ன ஆகும், நாம் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் அசந்தோம்னா இந்த புது பாய் ஃப்ரெண்டு, புது கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட ஏமாந்து விடுவோம். இது திருமணம் ஆகாத நபர்களை விட திருமணம் ஆன நபர்களுக்குத்தான் அதிகமாக பொருந்தும். சார், இது ஒரு குட் நியூஸ்ன்னு நினச்சேன், ஆனால் இது ஒரு நெகட்டிவ் நியூஸில் சேர்த்துட்டீங்களே சார் அப்படின்னா, நம்மளுடைய கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி அந்த கான்செப்டில் பயணிப்பது புத்திசாலித்தனம். பிரச்சனைகள் வராது. புது நண்பர்கள், புது நண்பிகள் வந்தால் வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர்னு கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொன்னால் அவர்கள் வேறு பக்கத்துக்கு போய் விடுவார்கள். தனுராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய புதன் ஆட்சி, லைஃப் பார்ட்னர் புத்திசாலின்னு நீங்களே சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்து விடுவீர்கள். வயதில் மூத்த நபர்கள் அனுகூலமான பலன்கள் உண்டு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அந்த பில்லு கட்டுறது, இந்த மாதிரி விஷயத்தை மட்டும், டாக்ஸ் கட்டுறது, வரி கட்டுவது மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மாணவர்கள் நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை பிரமாதமாக வெளிப்படுத்துவார்கள். இந்த சனி செவ்வாய் பார்வை ராசியில் வந்து விழுவதனால் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், ஜூலை மாதம் 5ஆம் தேதி இது நாள் வரை கடகராசியில் இருந்த சுக்கிரன் சிம்மராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். மேலும் ஜூலை மாதத்தில் 17ஆம் தேதி ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்குள் சூரியன் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதை தவிர ராகு சுக்கிரன் பார்வை, சுக்கிரன் கேது சேர்க்கை, சனி செவ்வாய் பார்வை, தனுராசி மண்டலத்துக்கு செவ்வாயின் 8வது பார்வையும் சாட்டனுடைய 10வது பார்வையும் ஒன்றாக வந்து விட இருக்கிறது. இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு பொதுவாகவே தேய்பிறை, வளர்பிறை, அஷ்டமி திதிகள் வரக்கூடிய நாட்களில் பைரவர் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஒரு கவச்சமாக நம்மை பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சார், நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்லுங்களேன் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அடுத்து ஆடி மாதம் என்ன செய்ய போகிறது, சாட்டன் வக்ர நிலை அடைய போகிறது, இதன் பலன்களை எல்லாம் மேலும் இதை போல் விஸ்தாரமாக 12 ராசிகளுக்கும் சூடாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பிரித்து மேய்வதற்கு நாங்கள் தயார். இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பக்தி இன்ஃபினிட்டி நிறுவனத்தாருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.